நார்மலாக நம்மளோட அமைப்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமராய்டல் குஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக அமரக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஒரு குஷனாக ஹெமராய்டு அந்த விஷயம் வந்து ஒரு நம்ம மூலாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதி அப்படின்றது எப்போவுமே நல்ல அதிகமான ஒரு சூடை பாடியை விட அட்லீஸ்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க. ஸோ இப்போ அந்த பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்னல் ஹீட் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலே சாதாரணமாக பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அங்கே நார்மல் ஹீட் இன்க்ரீஸ் ஆக அங்கே தேவையில்லாத ஹீட் ப்ரொடக்ஷன், இதனால் வெசல்ஸ் எல்லாமே விரிய ஆரம்பிக்கும். விரியுது அப்படின்னாலே அங்கே தேவையில்லாமல் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்படி பல்வேறு ரீசன்ஸை வந்து அடிக்கிட்டே போகலாம். என்னதான் இருந்தாலும் சார் 10 விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உணவு சரியா இல்லை, நம்மளுடைய உறக்கம் சரியா இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட் சரியா இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதன்மையான காரணம் நம்ம உணவாக தான் வைக்கணுங்க. பொதுவாக ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல லோ ஃபைபர்